நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்வர்ஸ் ஹாஃப் பிரமிட். இந்த மாதிரி இன்வர்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரமிட் ஷேப்பில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நார்மல் ஹாஃப் பிரமிட்ஸ் பார்த்துருக்கோம், சீக்வென்ஷியல் ஹாஃப் பிரமிட் பார்த்துருப்போம். இப்போ இதான் இன்வர்ஸாக பார்க்க போகிறோம். அது அப்படியே உல்ட்டாவாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து இந்த ட்ரெண்டை நோட்டீஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஐ வந்து இங்கே 1 இருக்குது, ஜேயோட வேல்யூ வந்து 4 வரையும், அதாவது n டைம்ஸ் ஓடுது ஜே. ஸோ ஃபஸ்ட் இலிட்ரேஷன்லேயே ஜே என்ன ஆகணும், n டைம்ஸ் ஓடணும். ரெண்டாவது இலிஸ்ட்ரேஷன் அப்போ n-1 டைம் ஓடுது. அதே மாதிரி மூணாவதுக்கும் அதே மாதிரி முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை விட 1 மைனஸ் பண்ணி ஓடுது. ஃபோர்த் டைம் ஓடும்போது முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை விட 1 மைனஸ் பண்ணுது. அதாவது ஐயை வந்து மைனஸ் பண்ணிகிட்டே வரணும் n-லேருந்து, கரெக்டாக? ஸோ இதுதான், இது வந்து 1 to n, இது வந்து n to 1. அப்போ என்ன ஆகணும், என்னை வந்து அதாவது n-லேருந்து ஐயை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி கோடாக எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 0லேருந்து n வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து என்னோட வேல்யூ என்ன சொன்னோம், 4ன்னு சொன்னோமா. ஸோ அதனால் 0, 1, 2, 3 அப்படி இவ்வளோ டைமுக்கு இந்த ஐ வந்து என்னாகும், ஓடும். இப்போ 0th இலிட்ரேஷன் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வரும்போது இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ n-0, 4 - 0, 4ன்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்டார் என்னாகும், 4 டைம்ஸ் என்னாகும், பிரிண்ட் ஆகும். அடுத்து இது முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இலிட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 4 டைம்ஸ் 1, 2, 3, 4 அந்த மாதிரி 4 டைம்ஸ் ரன் ஆகி இந்த 4 ஸ்டாரும் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு மறுபடியும் இந்த கண்ட்ரோல் என்னாகும், ஐக்கு போகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். அப்போ 1ன்னா உள்ளே வரும். அப்போ இப்போ என்னாகும், n-1ன்னு இருக்கும். அப்போ என்னாகும், 4 - 1. அப்போ 3 டைம்ஸ் ஓடணும். அப்போ 3 ஸ்டார்ஸ் என்னாகும், பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அத்தனை நம்பருக்கும் ஒரு இலிட்ரேஷனுக்கும் குறைஞ்சி இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேட்டர்ன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். எப்படி வந்து இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா n அப்படிங்கிற இடத்துல யூசர் இன்புட் வந்து வாங்கணும். ஸோ அதுக்காண்டி என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கேட்குது, நான் 3ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஐ வந்து 0லேருந்து 3 வரைக்கும் ரன் ஆகும். ஜே வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 0லேருந்து 3 வரையும் ரன் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ n-i இருக்குது. அப்போ 3 - 0, 3ன்னு இருக்கும். அப்போ 0லேருந்து 3 வரைக்கும். அப்போ 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி இந்த லூப் என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். அதை பார்க்கலாம். கீழே வந்து டெர்மினலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 3 ஸ்டார் வந்து இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும் போது 3 - 1 அதாவது 2 டைம்ஸ் வரணும். அப்போ 2 ஸ்டார் என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இப்போ 3 - 2 ஒரே ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரே ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதையே நான் இந்த ஸ்டார் வேணாம், எனக்கு வந்து 1, 2, 3 வந்து வேணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த லாஜிக்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு வந்து 1, 2, 3 அதாவது 1லேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லுவோம்ல, அதனால இங்கே வந்து 1 அப்படின்னு போடுறோம். 1ன்னு போட்டுட்டு இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே 1ன்னு கொடுத்தா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 1 வந்து ப்ளஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால இங்கே வந்து ஒரு 1 வந்து ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 1 வந்து ப்ளஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜேன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ வந்து இங்கே 4 அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து 1, 2, 3, 4, 1, 2, 3, 1, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே வந்து நீங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு 1 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்பர்ஸ்க்கு, அது வந்து ஸ்டார்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி லாஜிக் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணாலே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த 2 பேட்டர்ன் 3 and 4 முடிஞ்சிடுச்சு. இதோட எல்லா பேசிக் பேட்டர்னும் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்க்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, your engineer.